செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு அதாவது எனக்கு இந்த இவங்க சொல்ற 3 பேர்கிட்ட இருந்துமே நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. ஆனா இந்த அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச உடனே 2 வகையா இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே அவங்க பணியில அமர்த்தப்படுவாங்க, இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்புவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய எல்லா வகையான விஷயங்கள், அதாவது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், இது எல்லாமே அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும். இந்த விஷயத்துல இவங்க விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முதல்ல இவங்க பேரை வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. அந்த அப்படி ஒரு கேண்டிடேட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணும்போது, ஒரு ஆபீசரை ஸ்பான்சர் பண்ணும்போது அவங்க மேல ஏதாவது விஜிலன்ஸ் என்கொயரி இருக்கா, வேற ஏதாவது நிர்வாகத்துறையா ரீதியா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாத பட்சத்துல கிளீன் சிட் கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு டெபுடேஷனுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷனே பண்ணும். இந்த ரெக்கமெண்டேஷனை எப்போ பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 15/10/2013 அன்னைக்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. 15/10/2013 இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 3 லெட்டர் அனுப்புறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனுப்புற லெட்டரை சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டருக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. என்னுடைய பார்வையில் இதை விட ஒரு சீஃப் செக்ரட்டரி மோசமா ஒரு அரசாங்க ரீதியா கேவலப்படுத்துறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரி தேவையா அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய இது ஒரு முக்கியமான நிர்வாக முடிவு இல்லையா? இது வந்து சீஃப் செக்ரட்டரி தன்னிச்சையாக ஒரு இதுல வந்து முடிவெடுக்க முடியுமா? அவர் அரசாங்கத்தை கலந்து கொள்ள வேண்டாமா? ஆட்சியாளர்கள்ட்ட கேட்க வேண்டாமா? சீஃப் செக்ரட்டரிங்கிறது பெரிய அதிகாரிங்க, எல்லா அதிகாரிக்கு விட முதன்மையான அதிகாரி. அவர் தான் அரசாங்கம். அவர் அரசாங்கத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவங்க முடிவெடுக்கணும். இப்போ நீங்க வந்து போர்க்க சுனாமி வந்துருச்சுன்னு சொன்னா நான் அரசாங்கத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், மத்திய அரசாங்கத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், அங்க இருக்கிற வட்ட செயலர்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன், அங்க இருக்க கவுன்சிலர் கிட்ட காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போக போற பதவி அப்படி. அதையும் தாண்டி இவங்களுடைய அறிக்கைகளை பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து உத்தரவே வருது, பல நினைவூட்டல்கள் உங்க சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பிட்டோம், ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு பதில் வரல, உடனடியா வந்து நீங்க பணியில சேரணும்னு 7ஆம் தேதி அவங்களுக்கு உத்தரவு வருது. 7ஆம் தேதி அவங்க உடனே வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு மனு கொடுக்குறாங்க. எல்லா இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு கடிதங்கள் வந்திருக்கு, நினைவூட்டல் வந்திருக்குன்னு. அதை பத்தி எதுவுமே இல்லாததுனால நான் மத்திய அரசாங்கத்தில் கொடுத்திருக்க பொறுப்பை பதவியேற்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அதன் பிறகு இவங்க வந்து இவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, எப்போ இந்த அதிகாரி மத்திய அரசாங்கத்தில் பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அந்த நொடியில இருந்து மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆகவே இந்த மாநில அரசாங்கம் முடிச்சிடுறேன், மாநில அரசாங்கம் இப்போ இந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றதே அதிகாரமற்ற செயல், இல்லைன்னா அதிகார துஷ்பிரயோகம். இல்ல அது அப்படி உங்களுடைய வாதமா இருக்கலாம். பட் நேற்றைக்கு தலைமைச் செயலாளர் எழுதும்போது இவர் கடமை தவறி சென்று விட்டார், பணிக்கு வராம போயிட்டாங்க, நீங்க அப்படி அழைத்து கொண்டது சட்டவிரோதமானது, அது முறையான ப்ரொசீஜர் இல்ல, நீங்க மீண்டும் அவரை மாநில அரசு பணிக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு தலைமைச் செயலாளர் எழுதியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் இவங்களுடைய கருத்துன்னா, அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த ஷரத்தை அவங்க சொல்லியிருக்கணும். சஸ்பென்ஷன் ஆர்டர்ல பொதுவா சொல்லுவாங்க, யார் மேலேயாவது நடவடிக்கை எடுக்கிறோம்னா பொய்யா ஒரு காரணம் இல்ல, ஒரு காரணமே சொல்லனா கூட நிர்வாக ரீதியா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் நாங்க சஸ்பெண்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க, ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இந்த உத்தரவு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லல. ஏன் ஒரு சீஃப் செக்ரட்டரி தன்னுடைய மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம், இதுக்கு மட்டும் அதிகாரி வெளியே போறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு போறாங்கன்னு சொல்லும் போது கடிதம் எழுத தெரிஞ்ச ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஏன் இவ்வளவு நினைவூட்டல்களுக்கு பதில் சொல்ல முடியாம காத்து இருந்தாங்க? அதோட காரணம் என்ன? ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரியை பார்த்து பயப்படுதோ அப்படின்னு தான் அச்சப்பட வேண்டியது இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான பாதையில் இல்ல, ஒரு ஆரோக்கியமான பாதையில் இல்ல. மாநில அரசாங்கத்துக்கு எப்போ ஒரு மாநில அரசாங்கத்தோட அதிகாரி மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்றுட்டாங்களோ அந்த க்ஷணத்துல இருந்து, அந்த வினாடியில இருந்து, அந்த நொடியில இருந்து மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரமே கிடையாது. இந்த சஸ்பென்ஷன் இல்ல இதுல வந்து பாதிக்காது. சரி திரு ரவிச்சந்திரன், அதுக்கு தொடர்பாக கேட்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையில மாநில அரசு அவர்களை விடுவிக்கவில்லை, மத்திய அரசு நேற்றைக்கு ஒரு தாக்கீது அனுப்புகிறது, முந்தான 7ஆம் தேதி அனுப்புகிறது. நீங்க உங்க தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதணும், அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு பதில் வரல,
நீங்க நிறைய முக்கியமான பணிகளை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது, நிறைய சிபிஐல முக்கியமான பணி, அது நிறைய வழக்குகள் தேங்கி இருக்கு, நீங்க வரணும், உடனடியாக வந்து பதவி ஏற்கணும்னு சொல்றாங்க. இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொன்ன ஒரு கருத்துல கூட நான் மத்திய அரசு சொன்ன உத்தரவை ஏற்று போனேன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வருகிற போது அவர் அந்த உத்தரவை பெறுற நேரத்தில் மாநில அரசின் ஊழியர். ஆனா அவர் மத்திய அரசாங்கத்திலிருந்து வர தாக்குதலுக்கு ஒரு தாக்கீதுக்கு பதில் சொல்லி உடனடியாக அதை ஏற்றுக்கிட்டு போறாங்க. இப்படியான ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு மாநில அரசு சொல்றதை கேட்டு அதை விடுவிக்கணும்னு வெயிட் பண்ணணுமா, இல்ல மத்திய அரசுக்கு ஓவர் ரைடிங் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ரிலீவ் ஆகி அவங்களே போய் ஜாயின் பண்றது சரியா? நான் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் கேட்கிறேன் சார். இப்போ சார் சொன்ன எல்லாரும் பேசுறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டிபார்ட்மெண்ட் ரிலீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேரணும். இது வந்து அடிப்படையா எல்லா அரசாங்க ஊழியருக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாருக்குமே உரியதான். அதுல ஒன்று மாற்று கருத்து ரெண்டா சேஞ்சா கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு யூனிஃபார்ம்டு போர்சஸ் இதனுடைய போர்டோட ஒரு சேர்மனா இருக்கிறவங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி மத்திய அரசு கூப்பிட்டாங்க அப்படின்னு போய் சேர்றதை விட மாநில அரசுக்கு கண்ட்ரோல் இருக்கிறவங்க மாநில அரசுக்கு கம்ப்ளீட் தன்னுடைய சஸ்பென்ஷன், ரிட்டையர்மெண்ட், பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் வந்து மாநில அரசு பெற்றுக்கொண்டிருக்கும் ஒரு அதிகாரி மாநில அரசினுடைய உத்தரவோ அல்லது அனுமதியோ இல்லாமல் மத்திய அரசில் சென்று சேர்வது என்பது எப்படி நியாயமா? ஒன்னு. ரெண்டாவது, இன்னொன்று சார் சொல்றேன், இன்னொன்று நான் சொல்லிடுறேன். சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறதுக்கே அவர் சரியில்லை, இத்தனை தடவை ரிமைண்டர்ஸ் வந்து அவர் ஒண்ணுமே பண்ணல, இப்படி சீஃப் செக்ரட்டரி பார்த்து பயப்படணுமான்னு கேட்கிறார். சீஃப் செக்ரட்டரி பார்த்து பயப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வந்தது கரை மனுகளை திருப்பி அது சீட்டு கடியில் போட்டு சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி உட்கார்ந்திருந்தாரு 6 வருஷம். அவர் என்ன பண்றது? அப்புறம் அவரை பார்த்து மத்திய அரசு பயப்படுதா? இவர் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு, தப்பு இல்ல. இது அரசியல் இல்ல சார். நீங்க சீஃப் செக்ரட்டரி சொல்லும்போது நான் ஹோம் செக்ரட்டரி சொல்றேன். யாரோ சொல்லுங்க, எனக்கு தப்பு இல்ல. ஆனா சட்டம் நீங்க வந்து சட்ட நிபுணர்னு சொல்றீங்க. இல்ல சார், நீங்க நான் முடிச்சிடுறேன். நீங்க யூ கேன் சேலஞ்ச் தட். நான் மறுபடியும் சொல்றேன், 2 அதிகாரிகள் 2 அட்வொகேட் கிட்ட பேச வர மறுபடியும் ஐ கோட். ஏன்னா ஐ செக் த ரூல்ஸ். சிபிஐ முன்னாள் டைரக்டர் RK ராகவன் சொல்லியிருக்காரு எழுத்து மூலமாக, ஐ செக் த ரூல்ஸ். நான் சட்டங்களை படித்தேன். Initially it was a question of concurrence of state and center. Without concurrence, I'm sorry, it was center and without concurrence of state, an IPS officer cannot be taken center. But in the past few years, போன சில வருடங்களில் there is a provision whereby center can suo moto take an officer on deputation from states even if the state government refuses to give concurrence. போன வருடங்களிலே ஒரு மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் இதை செய்ய முடியும் என்று சட்டம் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. நீங்க சொல்றது வந்து சட்டம் தான் சொல்றேன். IPS அதிகாரிகளுடைய சர்வீஸ் ரூல்ஸ்லயுமே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கிற பட்சத்துல மாநில அரசு விடுவிக்காவிட்டாலும் கூட மத்திய அரசு எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு மாநில அரசு அபாய்ட் பண்ணுன்றீங்க. ஆனா அது கூட்டாட்சி அமைப்புல இல்ல. நீங்க வந்து பெரிய பெரிய நிர்வாக சிக்கல்களை பேசுறோம்னா பேசலாம், அரசியலை பத்தி பேசலாம். சட்டத்துப்படி அவங்க பண்ணது சரி, மாநில அரசு பண்ணது சட்டப்படி. நான் சட்டத்தை தான் கேட்கிறேன். இப்படி ஒரு கூட்டாட்சி அமைப்பு இருக்கிற ஒரு நாட்டுல மாநில அரசு இசைவு தெரியாவிட்டாலும் கூட ஒரு அதிகாரி விரும்பினால் அவரை நான் டெல்லி கூப்பிட்டு போம் அப்படின்னு சொல்றது அது சரின்னு சொல்லி வாதிட்டா அது வேற விதமான சிக்கல்களுக்கு கொண்டு போகாதா? ஒரு நிமிஷம் அதை பத்தி பேசுறதுக்கு ரெடி. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல இது சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெளிவா இருக்கும். சட்டப்படி ஆட்சி நடத்தணும்ன்றதுதான் ஒவ்வொருத்தரும் பதவி பிரமாணம் எடுக்கச்சு நான் சட்டப்படி செய்வோம்னு மாநில முதலமைச்சரும் சொல்றாங்க. அப்போ சட்டத்துக்கு புறம்பாக மாநில முதலமைச்சர் இருந்தால் அது தவறல்லவா? அது அவர்கள் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு தவறு இல்லையா? அதனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாமா கூடாதா எனக்கு தெரியல. நீங்க சட்டம் தெரிஞ்சவங்க சொல்லட்டும். இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து சரியா இருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நீங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் பாக்கணுமே தவிர அந்த அரசியல்வாதி என்ன சொன்னாங்க, அந்த அதிகாரி அப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்க்க கூடாது. சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்ல எது கவர்ன் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய கருத்து வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், ரிஜெக்ட் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா தே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் எங்க இருக்கு? உங்களுடைய பவர் வந்து அவங்க உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான். ஒருவேளை காலையில கேட்டு நான் மதியானம் வந்துட்டேன், நான் சொல்லாமே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதுக்கு ஒரு சே இருக்கும், எனக்கு ஒரு வலுவான வாதம் இருக்குன்னு. அவ்வளவு ஆணித்தரமா சீஃப் செக்ரட்டரி வந்து பதில் சொல்றாருன்னா அப்ப அந்த கருத்தை வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர்ல சொல்லிருக்கணும் இல்லையா? ஒரு அரசாங்கம் நிமிர்ந்த நெஞ்சோட நான் செய்யற செயல் வந்து வாய்மை உள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட பிரிவை நீங்க கோட் பண்றீங்கல்ல, சட்ட இந்த ஷரத்து படி உங்களை சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றீங்க. சர்வீஸ் ரூல்ஸ் கோட் பண்ணி தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப சஸ்பென்ஷன் பண்றதுக்கு நீங்க சர்வீஸ் ரூல்ஸ் கோட் பண்ற நீங்க இந்த காரணத்துக்காக தான் நான் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லணும்ல.
நீங்க யாரோ ஒரு கடைநிலை ஊழியரையோ ஏதோ ஒரு அற்ப காரணங்களுக்காகவோ நீங்க சொன்னா கூட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இருக்கு. இவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைன்னா ஒரு சராசரி ஊழியனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. தொடர்ந்து இங்க உங்க பதில ஒரு இடைவேளைக்கு பிறகு பெறுகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டுல வழியை தவிர